everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து இந்த Diwali makeup look எப்படி பண்றதா step by step with minimal products காமிச்சிருக்கேன். So without any further ado, let's get started. Make sure to like the video and subscribe to my channel to more. ஸ்டார்டிங் ஆஃப் இந்த நைக்காவோட ப்ரெப்மியா ப்ரைமர் வச்சு என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்து டாட் பண்ணிவிட்டு அதை டேப் பண்ணுறேன். ஸோ தட் எனக்கு ஆயில் ப்ரோன் ஏரியாலாம் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு எனக்கு ஆயிலி ஆகாமல் இருக்கும்னு. அதுக்கப்புறம் நான் இந்த மார்ஸோட சீல் தி டீல் மேக்கப் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே எடுத்து ஓவரால் ஃபேஸில் நான் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அது ஒரு டேம் பியூட்டி ஸ்பஞ்சில் வந்து நான் வந்து அதை வந்து டேப் பண்ணுறேன். பிகாஸ் என்னோட மேக்கப் வந்து சீம்லெஸ்ஸாக வந்து உட்காரணுன்றதுக்காக. மேக்கப் ரெவல்யூஷனோட கன்சீலர் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஷேட் ரெஃபரன்ஸ் ஏதாவது வேணும்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அதை பாருங்கள். இது வந்து என்னோடய பர்ஃபெக்ட் ஷேட் மேட்ச்ன்றதுக்காக என்னோடய டார்க்காக இருக்கிற ஏரியாஸில் வந்து நான் அது வந்து டாட் பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணுறேன். நான் பிளெண்ட் பண்ணுறப்ப நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ ஸ்கின் லைக் மாதிரி இருக்காது எனக்குன்னு. பிஃபோர் ஃபவுண்டேஷன் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவரேஜ் வேணும், அதுக்காக நான் இந்த ஸ்டெப் வந்து பண்ணுறேன். நிறைய டைம் எடுத்து ஸ்லோவாக பார்ட் பை பார்ட்டாக வந்து நீங்கள் பிளெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த மேக்கப் வந்து ஒரு ஸ்கின் லைக் மாதிரி ஃபினிஷ் கொடுக்கும். ஃபாஸ்ட்டாக வந்து ட்ராக் பண்ணாதீங்க, ஜஸ்ட் டேப் பண்ணுங்கள். அதே இடத்துல அந்த ப்ராடக்ட்டை வந்து டெபாசிட் பண்ணுங்கள் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் அவுட்டர் பெரிமீட்டர்ஸ், நெக் அங்கே எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நான் வந்து ஃபவுண்டேஷனுக்கு இந்த மேக்கப் ரெவல்யூஷனோட சூப்பர் ஸ்டே மேட் ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். அகெயின் ஷேட் ரெஃபரன்ஸ் இந்த டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து எனக்கு பர்ஃபெக்ட் ஷேட். சம் சீசனில் வந்து கொஞ்சம் டார்க்கராக இருக்கும். இது வந்து என்னோடய சின்னில் அப்புறம் சீக்ஸ் கிட்டலாம் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓவராலாக ஒரு மேட் அண்ட் கொஞ்சம் ஃபுல் கவரேஜ் லுக் வேணும். பிகாஸ் நம்ம வந்து ஃபெஸ்டிவ் லுக் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். எவ்ரிடே லுக்னால் நான் இந்த ஃபவுண்டேஷன் வந்து ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டேன். ஃபெஸ்டிவல் இருக்கும், அப்போ நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவரேஜ் இருக்கணும், கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கணுன்றதுனால நான் அந்த ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். அதுக்கு மேக் ஷூர் நீங்கள் அந்த கன்சீலர் ஆகட்டும் இல்லை ஃபவுண்டேஷன் ஆகட்டும் உங்களோட நெக் அண்ட் அவுட்டர் பெரிமீட்டர்ஸ்லையும் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னு. ஓன்லி இஃப் இட் இஸ் கம்ஃபர்டபுள் ஃபார் யூ கைஸ். அதுக்கு கொஞ்சம் ஹைலைட் பண்ணணும். என்னோடய ஃபேஸ் வந்து கொஞ்சம் டார்க்கராக இருக்குது. என்னோடய ஸ்கின் டோன் இருக்கிறது. எந்த ஃபேஷியல் ஃபீச்சர்ஸும் கொஞ்சம் ஹைலைட் ஆகாததுனால நான் இந்த ஸ்விஸ் பியூட்டியிலேருந்து இந்த லிக்விட் கன்சீலர் வந்து எடுத்துக்கிறேன். என்னை விட ஒரு 2 ஷேட்ஸ் லைட்டராக இருக்குது. ஸோ நான் இதை வந்து என்னோடய சென்டர் ஆஃப் மை ஃபேஸ், என்னோடய சீக்ஸில் அப்புறம் என்னோடய சின்னில் மட்டும் நான் அப்ளை பண்ணுறேன். பிகாஸ் லைட் ஹிட் பண்ணால் எனக்கு அந்த ஏரியாஸ் வந்து கொஞ்சம் பிரைட்டராக தெரியணுன்றதுக்காக. அதுக்கப்புறம் நான் வந்து ப்ளஷ்க்கு க்ரீம் ப்ளஷ் நான் எடுத்திருக்கேன். அது வந்து மார்ஸ் காஸ்மெட்டிக்கில் அகெயின் அதை வந்து நான் திரும்பியும் அகெயின் ஹேண்ட்ஸில் வந்து ஈவனாக அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து நான் என்னோடய பியூட்டி ஸ்பஞ்ச் பிஹைண்டில் வந்து எடுத்துகிட்டு நான் அப்ளை பண்ணேன். எல்லாமே க்ரீம் ப்ராடக்ட்ஸ் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நான் இப்போ க்ரீம் ப்ளஷ்ஷும் நான் சேர்த்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஷேட். மேபி உங்களுக்கு கேமராவில் அவ்வளோவா கேப்சர் ஆகிருக்காது அந்த ஷேட் எல்லா க்ரீம் ப்ராடக்ட்ஸ் அப்ளை பண்ணிட்ட பிறகு அதை லாக் பண்ணுறதுக்கு அகெயின் மேக்கப் செட்டிங்ஸே அடிச்சுட்டு அதை வந்து நான் லைட்டாக டேப் பண்ணுறேன். ரொம்ப லைட்டாக டேப் பண்ணுங்கள். ஸோ தட் அந்த மேக்கப் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே வந்து உங்களோட ஸ்கின் அண்ட் மேக்கப்போட கொஞ்சம் லாக்இன் ஆகணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பவுடர் வச்சு செட் பண்ணலாம் அக்கார்டிங் டு யுவர் ஸ்கின் டைப். ரொம்ப ஆயிலியாக இருந்துச்சுன்னா காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணி நீங்கள் செட் பண்ணலாம். இல்லை நீங்கள் ரொம்ப ட்ரை டு நார்மல் ஸ்கின் டோனாக இருந்தீங்கன்னா லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய சீக்ஸில் வந்து என்னோடய சீக்ஸை கவர் பண்ணுறதுக்கு நான் வந்து மேட் செட்டிங் பவுடர் வந்து எடுத்து நான் செட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி என்னோடய ஐலிட்ஸ் கிட்ட எனக்கு இன்னும் கொஞ்சம் கவரேஜ் வேணும். அதனால நான் கே பியூட்டியோட காம்பேக்ட் பவுடர் எடுத்து அந்த இடத்துல வந்து நான் செட் பண்ணுறேன். ஓவரால் ஃபேஸை பவுடர் வச்சு செட் பண்ணிவிட்டு நான் மார்ஸோட ப்ளஷ் யூஸ் பண்ணுறேன். எனக்கு அந்த க்ரீம் ப்ளஷ் மேலே ஒரு பவுடர் ப்ளஷ் போட்டால் கொஞ்சம் இன்னும் என்ஹான்ஸ்டாக தெரியும் அந்த லுக்குன்றதுனால நான் அந்த ப்ளஷ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஐ ஷேடோக்கு வந்துட்டு நான் வந்து நைக்காவோட மினி ஐ ஷேடோ பேலட்ஸ் 2 என்கிட்ட இருந்துச்சு. அதுலேயே நான் வந்து ஒரு லுக் கிரியேட் பண்ணலான்னு நான் ஃபர்ஸ்ட் அந்த ப்ரௌன் கலரை வந்து நான் என்னோட ஓவரால் ஐ பேஸ்க்கு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு நார்மலான எனக்கு ப்ரௌன் லுக் கிடைக்கும்னு. அதுக்கப்புறம் என்னோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி நான் ஒரு ஷேட் அதில் பிங்க் கலரில் ஒரு மாதிரி கொஞ்சம் டார்க் பிங்க் கலரில் இருந்துச்சு. அதை எடுத்து நான் வந்து ஒரு ஷேடோ மாதிரி கொடுத்தேன் ஓவராலாக பிஃபோர் கிளிட்டர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. பிகாஸ் அப்போ கொஞ்சம் இந்த ஒரு ஐ ஷேடோ லுக் கிடைக்கும்னு. அதுக்கப்புறம் ஒரு பிங்க் கலர் கிளிட்டர் ஐ ஷேடோ வச்சு என்னோட ஓவரால் ஐஸ்க்கு நான் வந்து ஐலிட்ஸ்க்கு வந்து நான் அதை வந்து பெயிண்ட் பண்ணேன். அப்புறம் லோவர் லிட்ஸ் வந்து ரொம்ப எம்டியாக தெரியக்கூடாதுன்னு அங்கேயும் நான் அந்த ப்ரௌன் கலர் ஐ ஷேடோ கொஞ்சம் எடுத்துகிட்டு போனேன். ஸோ ஐஸ்க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அட்டென்ஷன் கிடைக்கணும்னு நான் அந்த ஐலைனரை தின் லேயராக ரொம்ப தின்னாக நான் அப்ளை பண்ணிட்டேன் 2 ஐஸ்க்கும். அதுக்கப்புறம் நான் இந்த மஸ்காரா எடுத்திருக்கேன். ஃபேஸஸ் கனடாவோட மேக்னெட்டிக் ஐஸ் ட்ராமா வால்யூம் மஸ்காரா எடுத்துகிட்டு இது வந்து வாஷபிள் மஸ்காரா. அந்த டேக்கு எனக்கு வாஷபிள் மஸ்காரா வாஸ் மோர் தென் எனஃப். ஸோ நான் அந்த மஸ்காராவை வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஈச் லேஷை வந்து அழகாக நீங்கள் வந்து மஸ்காரா போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு
ஃபேக் லேஷஸ் வச்ச மாதிரி இருக்கும். அப்படியே ரொம்ப ஒரே கோட்டில் ஃபினிஷ் பண்ணாதீங்க. டேக் யூர் டைம், ஸ்லோவாக பண்ணுங்கள். என்கிட்ட கொஞ்சம் ஐலாஷ் கர்லரும் நான் ரீசெண்ட் ஹாலில் காமிச்சிருந்தேன். அதையும் கொஞ்சம் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் நான் லிப்ஸுக்கு வந்து கலர் எசன்ஸோட ஒரு லிப் லைனர் எடுத்தேன். ஒரு லைட் மரூனிஷ் ஷேடு. அதை வந்து ஓவரால் லிப்ஸுக்கு லைன் பண்ணிவிட்டு அகெயின் மார்ஸ் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து கலர் பாப் ரேஞ்ச்லேருந்து ஒரு லிப்ஸ்டிக் ஷேட், ஒரு லைட் பிங்கிஷ் ஷேட் எடுத்து நான் அப்ளை பண்ணேன். சென்டர் ஆஃப் மை லிப்ஸில் மட்டும் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு என்னோடய ஃபிங்கர்ஸ் வச்சு நான் ஓவரால் லிப்ஸை நான் வந்து கவர் பண்ணி பிளெண்ட் பண்ணேன். கொஞ்சம் லைட்டாக தெரியணும், கொஞ்சம் ஹெவியாக லிப்ஸ்டிக் தெரிய வேண்டான்றதுக்காக நான் அந்த மாதிரி ஒரு லிப்ஸ்டிக் இது பண்ணேன். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலி நான் வந்து மார்ஸ் காஸ்மெட்டிக்ஸோட மேக்கப் ஃபிக்சர் வச்சு என்னோடய கம்ப்ளீட் மேக்கப்பை நான் வந்து செட் பண்ணிட்டேன். அப்போ வந்து அந்த க்ரீம் ப்ராடக்ட்ஸும் அந்த பவுடர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒன்றா பிளெண்ட் ஆகிட்டு ஒரு பியூட்டிஃபுல் லுக் கொடுக்கும்னு. திவாலி அவுட்ஃபிட் வந்து எனக்கு வந்து ஒரு பிரைட் ரெட் கலர் பாவாடை சட்டை தான். ஸோ அதுக்கு கொஞ்சமாக நான் வந்து பேங்கிள்ஸ் அப்புறம் ஒரு செயின் போட்டு பேர் பண்ணிவிட்டு என்னோட லுக் நான் வந்து ஃபினிஷ் பண்ணேன். இந்த லுக் எப்படி இருக்குன்றது என்னோட கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். ஸோ தட் எனக்கு தெரியும் உங்களுக்கு இந்த மேக்கப் லுக் பிடிச்சிருக்கா இல்லையான்னு. இந்த மேக்கப் லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.